எப்படி ஆக்டர்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த நிஜத்தில் இருக்கிற மாதிரி நடிக்க முடியுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க நான் சொல்கிறேன். சேலமில் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன் கைஸ். ஓகே, திஸ் இஸ் டே 4 ஆஃப் பிகமிங் அ ஃபிலிம் ஆக்டர். இன்னைக்கு உணர்ச்சிகளுக்கான பயிற்சி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அது இல்லாமல் அதே உணர்ச்சிகளை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடும் போது ஜாலியாக சாப்பிட்டேன். அதே உணர்ச்சியை கொண்டு வரணுங்கிற போது தான் கொஞ்சம் பொறுமையாக ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, வேறு பொருளை ஸ்மெல் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி அந்த பொருள் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன ரியாக்ஷன் தான் ஆக்சுவலாக நம்ம கொடுக்குறோன்னு இது பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் எக்ஸசைஸ்க்கு நம்மளோட ஆக்டிங் கிளாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு பாட்டை 2 பேரும் சேர்ந்து கேட்டு அதுக்கப்புறம் அதே பாட்டை இந்த டைம் மியூட்டில் ப்ளே பண்ணணும் அண்ட் நம்ம மைண்டில் அதே சாங்கை ஓட விடணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஸ்டாப்னு சொல்லும் போது நம்ம பாட்டில் எங்கே இருந்தோமோ அந்த லிரிக்ஸை அப்படியே பாடி காட்டணும். நம்ம பாடுறதும் நம்ம மியூட்டில் வச்ச சாங் லிரிக்ஸும் மேட்ச் ஆகுதான்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்க்கணும். இது சரியாக பண்ணுறது மூலமாக நம்மளோட லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் ஓரியன்ட் ஃபிலிமில் ஆர் ஸ்மெல், டேஸ்ட் ஆர் லிசன் பண்ணுறக்கு ஒரு விஷயம் இல்லாத நேரத்தில் நம்ம இமேஜினேஷன் ஆர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சு அந்த ஆக்ட் பண்ணுறக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கோட எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் விஷயமாக வெளியே போகிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கிரியேட்டிவ்.